சைக்காலஜி என்ன, உண்மையிலேயே அவங்க அழுகிறாங்களா இல்லை அழுகிற மாதிரி நடிக்கிறாங்களா, அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதான் இந்த ஹியூமன் சைக்காலஜியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துறோமா? இது நார்சிஸ் மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா விதமான ஆட்களுக்கும் பின்னாடி, ஒரு நார்மல் மனுஷங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் நார்சிஸ்ட்டுகளுக்கும் பொருந்தும். ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது வந்து crocodile tears. இதுக்கு ஒரு கதை இருக்குல்ல, ஒரு முதலை கண்ணீர் தெரியுமா? ரொம்ப ஃபேமஸான கதை தான் அது. ஏன்னா அந்த முதலை வந்து என்றைக்குமே வந்து தன்னுடைய உணவை வந்து எதையாவது வேட்டையாடி அந்த விலங்குகளை பிடிச்சி சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு அமிலம் வந்து சுரக்கும். அது ஒரு கெமிக்கல் வந்து அதனுடைய கண்ணில் சுரக்கும், கண்ணீர் மாதிரி அது வந்து வெளியில் வரும். அப்படி வெளியில் வரும்போது மற்ற விலங்குகள்லாம் பார்த்து என்ன நினைக்குமா, பாவம் ஏதோ வந்து இந்த முதல்ல என்ன பண்ணிருச்சு, பசிக்காக ஒரு விலங்கை சாப்பிட்ருச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து இந்த முதல்ல வந்து ஃபீல் பண்ணுது பாரு, இப்போ crocodile வந்து ஃபீல் பண்ணுது பாரு, அதனால தான் அழுகுதுன்னு சொல்லிட்டு நினைக்குமா. அந்த மாதிரி வந்து செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே அழுகதை போல் வந்து ஒரு ஆக்டிங் பண்ணுவாங்க. அந்த விதமான ஆக்டிங்கை தான், ஒரு ஃபேக்கான ஒரு கிரையை தான் வந்து crocodile tearsன்னு சொல்கிறோம்.